ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு. கட்டுப்பணம் செலுத்தினார் ரணில் விக்ரமசிங்க. பேருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல். ராஜபக்சர்களை பாதுகாக்கவே அரசாங்கம் முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோர தீர்மானம். மரிக்கார் எம்பி சுட்டிக்காட்டு. தேர்தல் சட்டத்தை மீறும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதியின் புதிய யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. ஹரின் பெர்னாண்டோவிடம் இருந்து அனுரவுக்கு பறந்த கடிதம். பரபரப்பாகும் இலங்கை அரசியல் களம். ஜனாதிபதியாகும் முயற்சியில் பலர். தேர்தல் குறித்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. பேருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல். தொடர் வருமான இழப்பு காரணமாக பயண அட்டை வழங்கும் முறைக்கு பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்திருக்கின்றனர். அதன் பிரகாரம் தமது வருமானத்தை பாதுகாக்க பயண அட்டைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதனை தடுக்க பயண அட்டை மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதற்கமைய போக்குவரத்து அமைச்சு இது தொடர்பான டெண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக வெல்கம மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் குறித்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. தேர்தல் தொடர்பான உத்தரவுகளை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர். தேர்தல் ஆணைக்குழுவினால் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை குறித்த நிறுவனங்கள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றனர். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து வேட்பாளர்களும் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றனர். தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றனர். தேர்தலுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபருடன் தற்பொழுது இணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் நாட்களில் நியமிக்கப்படும் பொலிஸ்மா அதிபர் அல்லது பதில் பொலிஸ்மா அதிபருடன் இணைந்து செயல்பட உத்தேசித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கின்றனர். அன்று முதல் அரசியல் அமைப்பு மற்றும் தேர்தல் சட்டத்திற்கு அமைய தேர்தல் சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றனர். ஜனாதிபதியின் புதிய யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. ஊழலுக்கு எதிரான தேசிய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இது தொடர்பான பத்திரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான சட்ட நிறுவன மற்றும் மூலோபாய கட்டமைப்புக்கு இணங்க இது முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது. மேலும் இது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக தீர்ப்பு மதிப்பீட்டில் தொழில்நுட்ப உதவி குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என கூறப்படுகிறது. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்திருந்தது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் ஏனைய தீர்மானங்கள் குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கும் ஆணைக்குழுவுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பணம் செலுத்தினார் ரணில் விக்ரமசிங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி டொனால்ட் சி பெரேரா குறித்த கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றனர். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனாதிபதி சார்பில் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்வு ஒன்றில் சற்று முன்னர் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஹரின் பெர்னாண்டோவிடம் இருந்து அனுரவுக்கு பறந்த கடிதம். சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தனது வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகள் குறித்த கடிதத்தை தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பியிருக்கின்றார். ஹரின் பெர்னாண்டோ வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட போதிலும் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படவில்லை என அனுரகுமார விமர்சித்திருந்தார். அத்துடன் தான் அண்மையில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான செலவுகளை வெளியிட உள்ளதாகவும் அவர் ஜப்பானில் வைத்து கூறியிருந்தார். மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார ஆகியோரிடம் தங்களது வெளிநாட்டு பயண செலவுகளை வெளிப்படுத்துமாறும் அனுர சவால் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது அனைத்து வெளிநாட்டு பயண செலவுகள் தொடர்பான விவரங்களை கடிதம் மூலம் அனுரவுக்கு அனுப்பியுள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அந்த கடிதத்தில் தம்மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தமைக்காக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அனுரவுக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராஜபக்தர்களை பாதுகாக்கவே அரசாங்கம் முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோர தீர்மானம். மரிக்கார் எம்பி சுட்டிக்காட்டு. கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எரித்த குற்றச்செயலிலிருந்து ராஜபக்சவினரை பாதுகாத்த அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தவே தற்போது அமைச்சரவை முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோர தீர்மானிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்திருக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரச நிதி முகாமைத்துவ மற்றும் பொருளாதார நிலை மாற்றம் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் கருத்து தெரிவித்தவர், கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எந்தவித விஞ்ஞான ரீதியிலான தீர்மானமும் இல்லாமல் எரிப்பதற்கு ராஜபக்ச அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் மிகவும் வேதனை அடைந்திருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் அதன் வேதனையை உணர்ந்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் அரசாங்கம் வெறுமனே முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும் என நினைப்பது அரசாங்கத்தின் முட்டாள்தனமான விடயமாகும். ராஜபக்சர்களை இந்த குற்றத்திலிருந்து பாதுகாத்து அதிகாரிகள் மீது பழி சுமத்தவே அரசாங்கம் திடீரென இவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது. அப்படியானால் சடலங்களை எரிப்பதற்கு அதிகாரிகள் விஞ்ஞான ரீதியில் அல்லாமல் ஆலோசனை வழங்கியிருந்தால் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார்? அப்போது அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள்? அதனால் இடம்பெற்ற சம்பவத்துக்காக முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட முஸ்லிம் வேதனையை இந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிட முடியாத அதற்கான நஷ்டஈடு அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அரசாங்கம் உண்மையில் முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருவதாக இருந்தால் இந்த சம்பவத்தின் உண்மையான குற்றவாளிகளை தேடி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதேபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அன்றைய அரசாங்கம் கோவிட் தொற்றில் மரணித்தவர்களை எரிப்பதற்கு தீர்மானித்தது. அதில் எந்தவிதமான விஞ்ஞான ரீதியிலான அடிப்படையும் இல்லை. எனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான அரசாங்கத்தில் இந்த தவறுக்கு காரணமான அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை ஜனாதிபதியின் தீர்மானங்கள், செயல்பாடுகள் மற்றும் செய்தி அறிவிப்புகளை அறிவிக்கும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொது பிரச்சாரங்களை அறிவித்தால் அது தேர்தல் சட்டத்தை மீறும் மற்றும் அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கருதப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் தேர்தல் ஆணையகம் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நாளை காலியில் இடம்பெறும் பொதுக்கூட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு ஊடகங்களுக்கு அறிவித்தமைக்கு எதிராக தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையை அதாவது பெப்ரல் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. ஜனாதிபதியின் செய்திகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து உள்ளூர் ஊடகங்களுக்கு அறிவிப்பதற்காக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் குழுக்களின் வலையமைப்பினூடாக இந்த பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தேர்தல் சட்டப்படி அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பிலான குற்றமாகும் என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை அரசு அமைப்புகள், ஜனாதிபதி, பிரதமர் அல்லது அமைச்சர்களுடன் தொடர்புடைய ஊடகப் பிரிவுகள் தேர்தலின் போது மேலதிகாரிகளுக்கு தனிப்பட்ட விளம்பரங்களை வழங்கவோ அல்லது கோரவோ தமது வளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க அறிவித்திருக்கின்றனர். 1982 ஆண்டின் 12ஆம் இலக்க பொது சொத்து சட்டத்திற்கு எதிரான குற்றத்தின் கீழ் பொது சொத்தை தவறாக பயன்படுத்துதல் அல்லது தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துதல் ஒரு குற்றவியல் குற்றமாக கருதப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.